ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறதில்ல. இன்னிலேருந்து இன்னொரு 100 டேஸுக்கு நான் விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் ஃபேஸே காட்டாமல் வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா அதனோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபியர்னு சொல்லலாம். நான் சில விஷயங்களுக்கு பயப்படுவேன். முகத்தை கேமராவில் காட்டுறது அதுக்கெலாம் பயப்படுவேன். ஆனால் அது எனக்கு ஃபியராகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் புதுசாக முயற்சி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் நான் என் முகத்தை காட்டுறதுக்கான ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஹாய் சொல்கிறது கூட அந்த கேமராவை பார்த்து நான் ஷையாக தான் ஃபீல் பண்ணிட்டுருப்பேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் 5 திங்ஸை நான் அந்த 100 டேஸில் சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியர் அப்படிங்கிறது, அதாவது பயம் அப்படிங்கிறது. நான் கேமராவில் ஏகப்பட்ட வீடியோஸ் ப்ராடக்ட் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் போடுறதுக்கு பயம். ஏன்னா இதில் ஏதாச்சும் குறை வந்துடுமோ, இதை அவங்க பார்த்துட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பயந்துருக்கேன். ஆனால் அப்படி குறை இருக்கிற வீடியோஸே நான் தொடர்ந்து 1 மாதம் போட்டேன். ஆனாலுமே மக்கள் நிறைய ஒரு ஆதரவு தான் கொடுத்தாங்க தவிர எந்த குறையும் பெருசாக சொல்லலை. அதுக்காக நான் குறை இருக்க வீடியோ போடுவேன்னு சொல்லலை. நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அது எப்படியும் கண்டிப்பாக நான் ஒரு 1 or 2 வீக்ஸ் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் அந்த வீடியோ போடுவேன். ஸோ இதனாலேயே என்னோடய ஃபியர் தேவையில்லாததோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ அதனால் இந்த ஃபியரை இந்த 100 நாளில் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுறது. இதை நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்குன்ட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு ப்ராடக்டை வாங்கி நேற்று தான் என் ரூமை நான் க்ளீன் பண்ணேன். அந்த ரூமை க்ளீன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்குது. அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கி 3 வருஷம் ஆகுது. இன்னை வரை ரிவ்யூ பண்ணல. பிகாஸ் நான் நாளைக்கு தள்ளி போட்டு அந்த ப்ராடக்ட் காணாமலே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் தள்ளி போட்டுருக்கேன். இனிமேல் அந்த தள்ளி போடுற பழக்கத்தை நான் கம்மி பண்ணணும். டெய்லியும் நான் வீடியோஸ் போட போகிறேன். கண்டினியூஸாக 100 டேஸுக்கு வீடியோ போட போகிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு ப்ராடக்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய விளாக்ஸில் ப்ராடக்ட் நான் இடையில நான் காட்ட தான் செய்வேன். அதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லேசினஸ். இது எனக்கு இன்னொரு நோய் மாதிரி. அதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னா கொஞ்ச நேரம் கழித்து பண்ணால் என்ன, அது ப்ரொக்ராஸ்டினேஷன் மாதிரி இருக்கும். ஆனால் அது லேசினஸ், சோம்பேறித்தனம். கொஞ்ச நேரம் கழித்து பண்ணலாம். இது தள்ளி போடுறது ஒரேடியாக தள்ளி போடுவேன். நான் ஒரு நாள், அதாவது நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சேன்னா பண்ணிடுவேன். பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டேன்னா பண்ணிடுவேன். அதுவே தள்ளி போட்டுட்டேன்னு வைங்களேன், அது அப்படி தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கும். அது மாதம் வருஷங்கள் கூட தள்ளி போயிருக்கு. ஸோ அது ஒரு விஷயம். லேசினஸ், இதனால் நான் ஒரு நிறைய விஷயங்கள் ஹெல்த்லேயும் இப்போ நான் பெருசாக நிறைய அடி வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவில் எனக்கு ஸ்டொமக் பெருசாக தெரியும். நான் காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸில் நல்லா ஓரளவுக்கு ஃபிட்டாகவே இருப்பேன். ஆனால் இப்போ நான் இந்த ஒர்க் அவுட்டை கூட தள்ளி போடுறேன். அதாவது நாளைக்குன்னு சொல்லிட்டு இந்த லேசினஸ் எல்லாம் நான் தள்ளி போடுறேன். நிறைய லேட்டாக தூங்கி லேட்டாக நம்புறேன். அதனாலேயே எனக்கு ஒரு ஹேர் லாஸ், அப்புறம் இந்த உடம்பு ஓடுற பிரச்சனைலாம் வருது. இதே என்னுடைய காலேஜ் நீங்கள் பார்த்துக்கோங்க, காமராஜ் பாலிடெக்னிக். அடுத்து ஃபுட் இது இன்டேக் பண்ணுறது ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுக்கிறது இல்லை. அந்த மீன்லாம் சாப்பிட்றதுனா பொரிச்சா மட்டும் சாப்பிட்றேன். இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். மற்றபடி இந்த நல்லதுன்னு சொல்கிறது எதையுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. ஸோ இனிமேல் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழும்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் நான் கொண்டு வர போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தேவையானது 5th பாயிண்டாக நான் கொண்டு வந்திருக்கேன், மணி அண்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. மணி எல்லோரும் கண்டிப்பாக தேவை தான். நான் இப்போ சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுறது. இதில் கூட நான் ப்ரொக்ராஸ்டினேஷன், இந்த இருக்கிறதுனால நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதை போஸ்ட் பண்ணுறது கூட நிறைய டைம் எடுத்துக்கிறேன். ஸோ இதனாலே எனக்கு சேல்ஸ் நடக்காமல் இருக்குது. ஏன் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்காத முயற்சினால தான் எனக்கு இந்த காசு கிடைக்காம இருக்கிறதும், அந்த காசு கிடைக்காதனால நான் எந்த பொருளையும் வாங்குறதும் இல்லை. அந்த மாதிரி இருக்குது. வாங்குகிற பொருளும் நான் சிலது பார்த்துட்டு இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன். அது போய் யோசிச்சு பார்த்தா எனக்கு தேவை இருக்குது. அந்த பொருள் சும்மா தான் நடக்கும். அதை விற்கலான்னு பார்த்தா கூட என்னோடய லேசினஸ்னால ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஆன்லைனில் போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது கூட நான் தள்ளி போட்டுறேன். ஸோ இந்த 5 விஷயத்தை தான் இந்த 100 நாளில் நான் சரி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு கூடவே உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். ஏன்னா இதில் நான் இதுக்கு மேலே ஃபிட்னஸ்லாம் இருந்ததில்லை. இந்த 100 டேஸ் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மூலியமாக தான் நான் ட்ரெயின் பண்ணிருந்தேன். அதில் கூட லேசினஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அதில் எப்படின்னா, அதாவது நீங்கள் 25 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிட்னஸ் இருக்கும். அதில் அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அதிலேருந்து நான் ஒர்க் அவுட்ஸே ஃபுல்லாக குறைச்சிட்டே வந்துட்டேன். ஸோ இனிமேல் நான் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் கொஞ்சம் இந்த வீடியோஸ்லேயும் வரும். ஸோ ஏதாச்சும் திருத்தணும் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நான் அதையும் திருத்திக்கிறேன். மைக் இப்போதைக்கு இந்த ஒரு மைக் தான் யூஸ் பண்ணுறேன். அது கூட சீக்கிரம் மாற்றணும். ஏன்னா
இதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மாற்றிடுவேன். ஸோ இந்த எல்லாத்தையும் தான் நான் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு கூடவே ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஒரு கோயிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறது ரொம்ப உறுதுணையாக இருந்தது. இந்த வீடியோவை இன்றைக்கி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக இந்த வந்து பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் கூட இருங்க. நான் பண்ணாமல் விட்டுட்டேன்னா கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த அந்த கோயிட்டு இஃப் நாட் டுடே நாட் வென் தென் அப்படின்னா இன்றைக்கி இல்லைனா நீ வந்து என்றைக்கு பண்ண போகிற. ஸோ இந்த கோட்டோட தான் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த சன்செட்டை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.